சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ் சினிமா வரலாற்றை பாரதி ராஜாவிற்கு முன், பாரதி ராஜாவிற்கு பின் என்று தாராளமாக பிரிக்கலாம். 1970களின் பிற்பகுதி வரை தமிழ் சினிமா என்பது சென்னை கோடம்பாக்கத்தில் இருந்து பிரமாண்டமான ஸ்டுடியோக்களுக்குள்ளும் செயற்கையான செட்டிங்குகளுக்கு உள்ளும் மிக நாடகத்தனமான வசனங்களுக்குள்ளும் சுருங்கி போயிருந்தது. அங்கிருந்து கிராமங்கள் செயற்கையான மரங்களையும் வர்ணம் பூசப்பட்ட பின்னணி திரைகளையும் கொண்டிருந்தன. அந்த சூழல்தான் கேமராவை தூக்கிக் கொண்டு நேரடியாக தமிழ்நாட்டின் கிராமத்திற்கு மண்ணிற்குள் நுழைந்தார் ஒரு மனிதர். அவர்தான் பாரதி ராஜா. பச்சை பசேல் என்று வயல்வெளிகள், மாட்டு வண்டிகளின் சத்தம், கிராமத்து மனிதர்களின் யதார்த்தமான பேச்சு வழக்கு, மண்ணின் மனம் வீசும் மனித உணர்வுகள் என தமிழ் சினிமாவை அதன் அசல் முகத்தோடு திரையில் காட்டினார். என் இனிய தமிழ் மக்களே என்று அவரது காந்த குரல் தமிழ் நெஞ்சங்களில் என்றென்றும் நீங்காத வடிவை ஏற்படுத்தியது. பாரதி ராஜாவின் அசல் பெயர் சின்னசாமி. 1941 ஆண்டு ஜூலை 17 தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். தேனி மாவட்டத்தின் இயற்கை எழிலும் அங்கிருந்த கிராமிய கலைகளும் மனிதர்களின் வெள்ளந்தியான குணங்களும் அவரது பிஞ்சு மனதில் ஆழ பதிந்தன. இளமையிலிருந்தே நாடகங்கள் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். கிராமத்து திருவிழாக்களில் நடக்கும் கூத்துக்களும் நாடகங்களும் தான் அவருக்கு முதல் சினிமா பள்ளி. சென்னைக்கு வந்து சினிமாவில் நுழைவது அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆரம்பத்தில் தியேட்டர் நிர்வாகியாக, நாடக நடிகராக தன் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் இயக்குனர், புட்டண்ணா, கனகல் போன்ற மாமேதைகளிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. 1977 ஆண்டு ஆகஸ்ட் 15 வெளியான 16 வயது நிலைய திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல். அவரை தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புதிய அனுபவத்தை அது தந்தது. மயில், சப்பானி, பரட்டி ஆகிய 3 கதாபாத்திரங்களும் தமிழ் திரை உலகில் அழியா புகழை பெற்றவை. இது எப்படி இருக்கு? 16 வயது நிலையே, 17 வயது நிலையை போன்ற வசனங்கள் மக்களின் அன்றாட மொழியாக மாறின. பாரதி ராஜா, இளையராஜா என்று தமிழ் சினிமாவின் ஆக சிறந்த கூட்டணியின் தொடக்கம் இது. கிராமத்து இசையை உலகத்தரத்திற்கு உயர்த்திய பெருமை இந்த திரைப்படத்திற்கு உண்டு. இத்திரைப்படம் அதுவரை இருந்து வணிக சினிமா சூத்திரங்களை உடைத்து யதார்த்த சினிமாவை நோக்கி ஒட்டுமொத்த கோடம்பாக்கத்தையும் திரும்ப வைத்தது. பாரதி ராஜாவின் படங்களுக்கு என்று சில பிரத்யேக அடையாளங்கள் உண்டு. அவை அவரை மற்ற இயக்குநர்களிடமிருந்து தனித்து காட்டின. பாரதி ராஜா வெறும் வசனங்களை நம்பி படம் எடுப்பவர் அல்ல. காட்சிகளின் வழியே உணர்வுகளை கடத்துவதில் வல்லவர். காற்றில் அசையும் தாவணி, ஓடுமாறு, பறக்கும் பறவைகள், சுட்டரிக்கும் வெயில் என இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் தன் கதையின் ஒரு கதாபாத்திரமாகவே மாற்றுவார். பாரதி ராஜாவின் படங்களில் வரும் பெண் கதாபாத்திரங்கள் மிகவும் வலிமையானவை, தனித்துவம் மிக்கவை. 16 வயது நிலையே மயில், புதுமை பெண் ஆனந்தா, மண்வாசனை, முத்தழகு என அவரது கதாநாயகிகள் வெறும் அழகு பொம்மைகளாக இல்லாமல் தங்களின் உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடும் பெண்களாக சித்தரிக்கப்பட்டனர். கிராமத்து அழகை மட்டுமல்ல, கிராமங்களில் புறையோடி போயிருந்த சாதிய கொடுமைகள், பெண் சிசு கொலை, மூட நம்பிக்கை போன்ற சமூக அவலங்களையும் தன் படங்களில் தைரியமாக பேசினார். வேதம் புதிது திரைப்படம் சாதிய கட்டமைப்பிற்கு எதிராக பேசிய மிக முக்கியமான புரட்சி திரைப்படமாகும். கருத்தம்மா திரைப்படம் பெண் சிசு கொலை என்ற கொடூரத்தை உலகறிய செய்தது. பாரதி ராஜாவின் திரைப்பயணத்தில் மைல் கற்களாக அமைந்து கிழக்கே போகும் ரயில் கிராமத்து தூய்மையான காதல் மற்றும் சாதிய தடைகளை தாண்டிய மனிதனையும், சிகப்பு ரோஜாக்கள் கிராமிய பாணியில் இருந்து விலகி பாரதி ராஜா இயக்கிய சைக்கோ த்ரில்லர் மாஸ்டர் பீஸ் அலைகள் ஓய்வதில்லை, மதம் கடந்து சேரும் இரு இளம் இதயங்களின் காதல் மற்றும் சமூக எதிர்ப்பு, மண் வாசனை, கிராமத்து உறவுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் கூட்டு குடும்ப பின்னணி, முதல் மரியாதை, சிவாஜி கணேசன், ராதா நடிப்பில் வயது முதிர்ந்த ஒரு மனிதனுக்கும் இளம்பெண்ணுக்கும் இடையிலான உன்னதமான இலக்கணமற்ற அன்பு, வேதம் புதிது சாதிய ஒடுக்குமுறைகள் மற்றும் பிராமணிய கோட்பாடுகளுக்கு எதிரான பகுத்தறிவு சாட்டை, கருத்தம்மா தென் மாவட்டங்களில் நிலவிய பெண் சிசு கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு படம். தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்பது பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பயணித்த காலம்தான். பாரதி ராஜாவின் கண்களுக்கு இளையராஜா தன் இசையால் உயிர் கொடுத்தார். இளையராஜாவின் பின்னணி இசை பாரதி ராஜாவின் படங்களில் காட்சிகளின் தீவிரத்தை பல மடங்கு உயர்த்தியது. 1000 தாமரை மொட்டுக்களே, பூங்கதவே, தாழ்த்திறவாய், பூங்காற்று திரும்புமா, கண்ணே களிமானி போன்ற பாடல்கள் என்றும் தமிழ் மக்களின் ஆன்மாவில் கலந்திருப்பவை. இருவருமே மண்ணின் மைந்தர்கள் என்பதால் கிராமத்து உணர்வுகளை இசையாக
கதையாகவும் காட்சியாகவும் மாற்றுவதில் இவர்களுக்குள் ஒரு அசாத்திய புரிதல் இருந்தது. சினிமாவில் வாரிசு, அரசியல் அல்லது தெரிந்த முகங்களை மட்டுமே வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்த காலத்தில் திறமை இருந்தால் போதும் என்று தெருவில் போவோரை கூட நட்சத்திரங்களாக மாற்றியவர் பாரதி ராஜா. ராதிகா, கார்த்திக், ராதா, நெப்போலியன், சுகன்யா, காஜல், பசுபதி என பலரை அறிமுகப்படுத்தியவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முதல் மரியாதை படத்தின் மூலம் அவரது வாழ்நாளின் மிக சிறந்த கதாபாத்திரத்தை அளித்து அவரது நடிப்பு பசிக்கு தீனி போட்டார். கமல், ரஜினி போன்ற சூப்பர் ஸ்டார்களின் நடிப்பு திறமையை உலகிற்கு முழுமையாக காட்டியவர். இயக்குநராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நடிகராகவும் பாரதி ராஜா முத்திரை பதித்தார். கல்லுக்குளிரும் திரைப்படத்தில் இயக்குநராகவே நடித்திருப்பார். மணிரத்னத்தின் ஆயுதெழுத்து திரைப்படத்தில் செல்வநாயகம் என்ற தந்திரமான அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார். சமீபத்திய காலங்களில் குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் போன்ற திரைப்படங்களில் தாத்தாவாகவும் அப்பாவாகவும் உருக வைக்கும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி புதிய தலைமுறை ரசிகர்களையும் கவர்ந்தார். பாரதி ராஜாவின் கலை சேவைக்காக இந்திய அரசும் திரைத்துறையும் பல்வேறு உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. பத்மஸ்ரீ விருது, நாட்டின் 4வது உயரிய குடிமகன் விருது, தேசிய திரைப்பட விருதுகள், 6 முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். அதாவது இயக்கம், சமூக கருத்து, சிறந்த பிராந்திய திரைப்படம் போன்ற பிரிவுகளில். மாநில அரசு விருதுகள், தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது மற்றும் சிறந்த இயக்குநருக்கான பல விருதுகள். பாரதி ராஜா என்ற கலைஞர் உடலால் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர் தமிழ் சினிமாவில் விதத்துச் சென்று யதார்த்தவாதம், புரட்சி மற்றும் காட்சி மொழி ஆகியவை என்றும் அழியாதது. இன்று தமிழ் சினிமாவில் உலகளவில் பேசப்படும் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ப. ரஞ்சித் போன்ற பல இளம் இயக்குநர்களின் சினிமா பார்வைக்கு அடித்தளமிட்டவர் பாரதி ராஜா தான். தமிழ் சினிமா செட்டிங்ஸ்களுக்குள் மூச்சு திணறிக் கொண்டிருந்த போது அதற்கு ஆக்சிஜனாக வந்து கிராமத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க வைத்த அந்த இயக்குனர் இமயம் தமிழ் நெஞ்சங்கள் வாழும் வரை தன் படைப்புகளால் வாழ்ந்து கொண்டே இருப்பார். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.